கைகளை தொடை ஒட்டினாப்புல உள்ளங்கை கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இன்ஹேல் ஸ்லோவாக அப் பண்ணுங்க. சர்வாங்காசனத்தில் பேசக்கூடாது. கழுத்து டைட் ஆகும், லாக் ஆகும். இன்ஹேல் அப், ஸ்லோவாக பண்ணுங்க. இப்போ பிடிங்க. உங்களுடைய கால்கள் தலைக்கு பின்னாடி கொஞ்சம் லிஃப்ட் பண்ண முன்னே இப்போ பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கும் லிஃப்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ஆரம்பத்தில் இருக்குங்க இந்த மாதிரி இந்த ஆங்கிள்லேயே நிறுத்திக்கலாம். கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. கழுத்து இது மாதிரி இருக்கும்போது பேசக்கூடாது. 11 12 13 14 15. சர்வாங்காசனத்திலிருந்தே ரைட் லெக்கை டவுன் பண்ணலாம். சின்ன சின்ன ஆசனங்கள் மாற்றி பண்ணலாம். 1 2 3 4 5. opposite up down. 1 2 3 4 5. up ஸ்ட்ரைட் பண்ணலாம். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். இதில் பத்மாசனம் போடலாம். சர்வாங்காசனத்தில் பத்மாசனம். ஸ்லோவாக அப் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் 1 2 3 4 5. இதிலிருந்து அப்படியே சேது பந்தாசனம் வரலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. right leg up. 1 2 3 4 5. left leg up. 1 2 3 4 5. இதிலிருந்து அப்படியே சக்கராசனம் வரலாம். உங்களுடைய கைகள் ஷோல்டருக்கு பின்னாடி, உள்ளங்கை ஷோல்டருக்கு பின்னாடி வச்சுட்டு அப்படியே லிஃப்ட் பண்ணலாம். அவ்வளோதான். 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணலாம். ரிலாக்ஸ். ஸ்லோவாக அப் பண்ணுங்க. சர்வாங்காசனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கால்களை மடக்கி உங்கள் இப்புக்கு நியர்பை வச்சுக்கோங்க. உங்கள் கைகள் உள்ளங்கை நல்லா ஷோல்டருக்கு பின்னாடி இருக்கட்டும். அப்போ தான் புஷ் பண்ணி அப் பண்ண முடியும். கை மற்றும் கால் கரெக்டாக பொசிஷன் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாகிடும். நல்லா புஷ் பண்ணிங்கன்னா ஸ்லோவாக இப்போ அப் பண்ணுங்க. ஈஸியாக அப் பண்ணலாம். சேதுபந்த ஆசனத்துலேருந்தும் வரலாம். இந்த பாருங்க, சேதுபந்த ஆசனத்துலேருந்து அப்படியே ஈஸியாக லிஃப்ட் பண்ணலாம். ஓகே, ரிலாக்ஸ். பத்மாசனம் போட்டுட்டேன். ஸ்லோவாக போடுங்க. ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஹிப்புக்கு கீழே உங்கள் கை இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் உங்களை கால் பெருவிரலில் பிடிக்கணும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம், டவுன் பண்ணிட்டோம். இதே பார்த்தீங்கன்னா இந்த கால் விரல்களை பிடிச்சி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஹிப்புக்கு கீழே வச்சு இந்த மாதிரியும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். உங்களால் கால் விரல்களை பிடிக்க முடியலன்னா சாதாரணமாகவே மச்சாசனம் செய்யலாம். இல்லை என்னால் பத்மாசனம் போட முடியாதுன்றவங்க மச்சாசனம் மட்டும் செய்யலாம். ஃபிஷ் பச்சிமுத்தாசனம், ஹலாசனம், இந்த ரெண்டும் சேர்த்து நல்ல சிறப்பு. பச்சிமுத்தாசனம், ஹலாசனம், பச்சிமுத்தாசனம், ஹலாசனம், பச்சிமுத்தாசனம்,
हलासनम, पश्चिमोत्तासन, हलासनम, पश्चिमोत्तासन, हलासनम, पश्चिमोत्तासन, हलासनम, पश्चिमोत्तासन, हलासनम, पश्चिमोत्तासन, हलासनम, पश्चिमोत्तासन, रिलैक्स, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கங்க, ரிலாக்ஸ். இந்த மாதிரி பச்சைமுத்தாசனம் ஹலாசனமும் மாற்றி மாற்றி செய்யும்போது பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதியில் இருக்கிற உள்ளுறுப்புகள் நல்லா பலப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைக்கிறவங்க, தைராய்டு இஷ்யூ இருக்கிறவங்க, சுகர் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வயிறு பிரச்சனை, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க, மலச்சிக்கல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பச்சைமுத்தாசனம் ஹலாசனம் ரொம்ப உதவியாக இருக்கும். ரெகுலராகவே செய்யலாம். சக்கராசனம் செஞ்ச பிறகு கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஆசனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பச்சைமுத்தாசனம் ஹலாசனம்.